அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வினியாஸ் எஜுகேஷன் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடந்த 10 வருஷத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2Aல கேட்கப்பட்ட இலக்கண கேள்விகள் பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 போட்டிருக்கேன், பார்க்காதவங்க அதை பாருங்கள். இது வந்து பார்ட் 2 வீடியோ. ஓகே, வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று இதில் அமைந்து வரும் மோனை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மோனை அப்படின்னு நம்மளுக்கு தெரியும், முதல் எழுத்து ஒன்றி வருதல் மோனை அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல அதோட வகைகள் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பொழிப்பு மோனை. பொழிப்பு மோனைனா என்னன்னா, முதல் அடியில் இருக்கக்கூடிய முதல் சீரும் மூன்றாவது சீரில் இருக்கக்கூடிய முதல் எழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா பொழிப்பு மோனைன்னு சொல்லுவாங்க. அதாவது முதல் சீரும் மூன்றாவது சீரில் இருக்கக்கூடிய முதல் எழுத்தும் ஒன்றி வந்தால் பொழிப்பு மோனை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இந்த மூணை வந்து மூன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. மூன் வந்து நல்லா பொழிப்போடு இருக்குது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஆப்ஷன் ஏ பாருங்க, இணை மோனை அப்படின்னா 1 2 சேமா வந்தது அப்படின்னா அது இணை மோனை. அப்போ 1 2 பக்கத்தில் இணையா இருக்கு இல்லையா, அதனால இணை மோனை அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்க, ஒருவு மோனை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒருவு அப்படின்னா என்னன்னா 1 4 சேமா இருந்தது அப்படின்னா ஒருவு மோனை. இது எப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு நாள் உனக்கு வெற்றி கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நாள் உனக்கு வெற்றி கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து கூளை அப்படின்னா 1 2 3 இந்த சீர்கள் வந்து சீர்களில் இருக்கக்கூடிய முதல் எழுத்து சேமா இருந்துச்சு அப்படின்னா அது கூளை மோனை. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ரெடி பிகன் 1 2 3 அப்படின்னு சொன்னோன்னே என்ன செஞ்சிடணும், கூழ் எடுத்து குடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இன்பம் விளையான் இடும்பை இயல்பென்பான் துன்பம் உறுதல் இல்லன் இதில் அமைந்து வரும் தொடை நயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆப்ஷன் ஏ அடிமுரண் தொடை. என்னது அடிமுரண் தொடை? ஓகே, இப்போ வந்து என்னன்னா முரண் அப்படின்னா என்னன்னா ஆப்போசிட்டாக போட்டு எழுதுறது, அடிதோறும் ஆப்போசிட்டாக போட்டு எழுதுறது. இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் லைனில் இன்பம்னு எழுதியிருக்காங்க, ரெண்டாவது அடியில் பாருங்க துன்பம் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ஆன்சர் வரும்னா அடிமுரண் தொடை, இதுதான் ஆன்சர். அடுத்து பாருங்க, இது வந்து பாருங்க ஆப்ஷன் பி பாருங்க, அடி மோனை அப்படின்னா அடிதோறும் முதல் எழுத்து ஒன்றி வரும். அடி இயல்புனா அடிதோறும் இயல்பு தொடை, அதாவது ரைமிங் வேர்ட்ஸாக வரும். ஸோ இன்பம் துன்பம் ரைமிங் தானே, அப்போ அடி இயல்பு தானே வரும் அப்படின்னு சொன்னால் அது வராது. ஏன் அப்படின்னா இந்த இயல்பு தொடை அப்படிங்கிறது வந்து இந்த கடைசியில் வரமாட்டோம் இருக்கும். இது வந்து முதல்ல வருதா, கடைசியில் வந்து ரைமிங் வேர்ட்ஸ் வரமாட்டோம் இருக்கும். இந்த இடத்துல ரைமிங் வேர்டு வரமாட்டோம் இருக்கும். அப்படின்னா அது அடி இயல்பு தொடை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து வந்து அரியவற்றுள் இச்சொல்லை அசை பிரித்து சரியான விடையை எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆப்ஷன் பி நிறை நிறை நேர். அதாவது இது எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா, ரி இந்த 2 எழுத்தி சேமா பிரிக்கலாம். 3 பிரிக்கக்கூடாது, ஏன்னா 3 குறில் வராது, 2 குறில் தான் வரும். அப்போ 2 குறில் வந்துச்சுன்னா அது வந்து நிறையசை. அடுத்து யா வா இர் இதை 3 பிரிக்கலாம். இதை வந்து பிரித்தோம்னா 2 குறில் அடுத்து ஒற்று வந்துச்சுன்னா அது நிறையசை. அடுத்து பாருங்க, குறில் அடுத்து ஒற்று, இது வந்து நேரசை. ஸோ இதுக்கு நிறை நிறை நேர், இதுதான் வந்து சரியான அசை பிரித்தல். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து பாருங்க, சொல்லுக்கு முதலில் மட்டுமே வரும் அவுகாரம் எத்தனை மாத்திரை அளவினதாக குறைந்து ஒலிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1.5 மாத்திரை அளவு குறைஞ்சு ஒலிக்கும். எவ்வளோ? 1.5 மாத்திரை அவுகாரம் இருக்கு இல்லையா, இந்த வௌவால் அந்த மாதிரி வௌல வந்து இந்த அவு சவுண்டு வருது இல்லையா, அந்த அவு சவுண்டு வந்து 1.5 மாத்திரை இருக்கும் முதல்ல வர்றப்ப. அதே மாதிரி ஔடதம் அதுவும் வந்து 1.5 மாத்திரை அளவு. ஸோ அவு வந்து முதல்ல வந்தது அப்படின்னா அது எப்படி குறைஞ்சு ஒலிக்கும் அப்படின்னா 1.5 மாத்திரை அளவாக அது வந்து என்ன செய்யும்னா குறைஞ்சு ஒலிக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து இரட்டை கிளவி இரட்டையின் பிரிந்திசையா என குறிப்பிடும் நூல் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா நன்னூல். இந்த இது எங்கே இருக்குது அப்படின்னா நன்னூலில் இருக்குது. அதாவது இரட்டை கிளவி அப்படின்னா என்னதுன்னா பொருள், அதாவது 2ஆக பிரித்து அது வந்து பொருள் தராது அப்படின்னு சொல்கிறாங்க. இரட்டை பிறந்திசையா எப்படின்னா இந்த கடை பட சட இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இருக்கு இல்லையா, இதை பிரித்தோம்னா பொருள் தராது. அப்படி பொருள் தராமல் இருந்துச்சுன்னா இரட்டை கிளவி, பொருள் தந்துச்சு அப்படின்னா அது அடுக்கு தொடர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த வரிகள் எங்கே இருக்குன்னா நன்னூலில் இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்க, பொருந்தாததை எடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அரசன் வந்தது திணை வலுன்னு கொடுத்துருக்காங்க. அரசன் வந்தார் அப்படின்னு சொல்லியிருக்கணும். இங்கே வந்து என்ன சொல்லிட்டாங்க, அக்ரிணைக்கு சொல்கிற மட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து திணைகள் ஏற்பட்ட வலு தான். அப்போ இது வந்து சரியா இருக்குது. கபிலன் பேசினாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கபிலன் பேசினான் அப்படின்னு வந்திருக்கணும். ஸோ இது வந்து பாலில் வலு இருக்குது. அதே மட்டும் அடுத்து பாருங்க, குயில்கள் கூவியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து எண் வலு, அதாவது குயில்கள்ன்றது பன்மை, கூவியதுன்னு ஒருமைக்கு உள்ளதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒருமை பன்மை அதில் ஏற்பட்ட பிழை இருக்குது, அதனால இது எண் வலு அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் சரிதான். அடுத்து பாருங்க, கமலா சிரித்தாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கமலாய் சிரித்தாய் கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் கால வலுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து சரியான விடை. இங்கே பாருங்க, பொருந்தாததை தான் எடுத்து எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து 3மே சேமாக இருக்குது. இந்த டி ஆப்ஷன் தான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து பொருந்தாதது. ஆப்ஷன் டி கமலா சிரித்தாய் காலவலு. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம்.
அடுத்து பாருங்க, பொருந்தாததை கண்டறிந்து எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 5 கிலோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிலோ அப்படின்னா எடுத்தல் அளவை ஆகு பெயர் அப்படின்னு தான் அர்த்தம். இது கரெக்டாக இருக்குது. 4 லிட்டர்ன்றது லிட்டர் அந்த திரவ பொருட்கள் அளக்கிறப்ப முகத்தல் அளவை ஆகு பெயர் முகத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து 4 லிட்டர் அப்படின்றது வந்து 4 லிட்டர் கொடுங்க அப்படின்னா அது வந்து ஆகு பெயர் இருக்குது. ஸோ இது வந்து முகத்தல் அளவை ஆகு பெயர். 3 மீட்டர்னா மீட்டர் வந்து நீட்டி விட்டு தானே அளப்போம், அதான் நீட்டல் அளவை ஆகு பெயர் இருக்குது. இதில் இந்தியா வென்றது அப்படிங்கிறது உவமை ஆகு பெயர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தப்பான ஒன்று. இந்தியா வென்றது அப்படிங்கிறது என்னன்னா இடவாகு பெயர். அதாவது இந்தியா அப்படிங்கிற ஒரு இடத்தோட பெயர் வந்து அந்த இந்தியா அப்படிங்கிற இடத்தை குறிக்காம இந்தியா சார்பாக விளையாட போனாங்க இல்லையா ஒரு டீமு, அந்த டீமை வந்து சொன்னனால அது ஆகு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இடவாகு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து எது பொருந்தாததுன்னா ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தொழிற்பெயரை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வா அப்படின்னா வருதல். இந்த தொழிற்பெயர் விகுதிகள் வந்து இருக்குது, அதை படித்து வச்சுக்கோங்க. தல், அல், அம், ஐ இந்த மாதிரி சில விகுதிகள்லாம் நிறையா இருக்குது, அதை படித்து வச்சுக்கோங்க. இப்போ தெரிஞ்சது வந்தால் பிரச்சனை கிடையாது, நம்ம வந்து டிக் பண்ணிடலாம். தெரியாத வார்த்தைகள் செய்யுள் வார்த்தைகள்லாம் கொடுக்குறப்ப நம்மளுக்கு குழம்பும். அதனால் தொழிற்பெயர் விகுதிகள் படித்து வச்சுக்கிறது நல்லது. ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து பாருங்க, அகரவரிசையில் அமைந்துள்ள சொற்களை கண்டறிகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அகரவரிசைனா ஃபர்ஸ்ட் வந்து உயிரெழுத்து வந்துடும், அப்புறம் ஆயுத எழுத்து, அடுத்து வந்து மெய்யெழுத்து வரும், அப்புறம் உயிர்மெய் எழுத்து வரும். இதுதான் அகரவரிசைன்னு சொல்லுவாங்க. இதில் பாருங்க, இந்த ககர வரிசை வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து நம்ம என்ன அதோடைய வரிசை வந்து நம்ம சொல்லணும். காக்கா, கீ, கூ அப்படி சொல்லணும். அப்போ வந்து சொல்கிறப்ப இந்த இது வந்து பின்னாடி வரும், இந்த வார்த்தைகள் இந்த லெட்டர்ஸ்லாம் பின்னாடி வந்துடும். கா, கீ அப்போ கீ தான் ஃபஸ்ட்டு. கா வந்துருச்சு, அடுத்து கீ வருது பாருங்கள். இந்த இடத்துல கூ வந்துருச்சு. ஸோ இது வராது. அப்போ ஆப்ஷன் பி தான் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணிடலாம். அடுத்து பார்க்கலாம். அடுத்து பாருங்க, இனிய நண்ப இலக்கண குறிப்பு தருகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது என்ன ஆன்சர் அப்படின்னா குறிப்பு பெயரச்சம். என்னது குறிப்பு பெயரச்சம். ஏன் அப்படின்னா அங்கே பாருங்க, இனிய அப்படின்னு சொல்லி இந்த பண்பு வந்து குறிப்பால் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வந்து என்னன்னா இது குறிப்பு பெயரச்சம். என்னது குறிப்பு பெயரச்சம். அப்படிங்கிற பெயரச்ச விகுதியும் இருக்குது. ஸோ இது வந்து குறிப்பு பெயரச்சம். தெரிநிலை பெயரச்சம் அப்படின்னா என்னன்னா செய்பவன், நிலம், செய்பொருள், கருவி, காலம், செயல் இந்த ஆறையும் தெளிவாக காட்டும். அப்படின்னா அது வந்து என்னது தெரிநிலை பெயரச்சம். குறிப்பு பெயரச்சம்னா அது வந்து குறிப்பால் உணர்த்தும், அதான் குறிப்பு பெயரச்சம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. எதிரூன்றல் காஞ்சி எயில் காத்தல் நொச்சி. இதில் நொச்சி என்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நொச்சி அப்படின்னா மதில் காத்தல் அப்படின்னு அர்த்தம். காஞ்சி அப்படிங்கிறது எதிரூன்றல், அதாவது பகை நாட்டு அரசன் சண்டை போற வராங்க இல்லையா, அவங்கள எதிர்த்து போராடுறது தான் இந்த காஞ்சி திணை. இந்த நொச்சி அப்படின்னா மதில வந்து காத்தல், அதுதான் நொச்சி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து பாருங்க, பிழையற்ற தொடரை தேர்வு செய்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆப்ஷன் பி பாருங்க. ஒரு மாவட்டத்தில் ஓர் அமைச்சர் அவருடைய மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார். ஓகே, இதை வந்து இப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க, மாவட்டத்தில் அப்படின்றது இந்த மா அப்படிங்கிறது உயிர்மெய் எழுத்து. உயிர்மெய் எழுத்து வந்தா ஒரு அப்படின்னு போடணும். அதே மட்டும் இந்த இடத்துல பாருங்க, அமைச்சர்ல வந்து ஆண் இருக்கு, உயிரெழுத்து இருக்கு. உயிரெழுத்து வந்துச்சு அப்படின்னா ஓர் அப்படின்னு போடணும். இதுதான் சரியான முறை. மற்றதெல்லாம் அந்த மாதிரி இருக்காது, செக் பண்ணி பாருங்க. ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து பாருங்க, அகத்திணையின் வகைகள் கேட்டிருக்காங்க. அகத்திணை மொத்தம் 7 இருக்குது. என்னது அப்படின்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, கைக்கிளை, பெருந்திணை அதையும் சேர்த்துக்கணும். மொத்தம் எத்தனை 7 அகத்திணை வகைகள்னு எல்லாரும் என்ன நினச்சிக்குவாங்க 5 அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க. ஸோ மொத்தம் வந்து அது 7 இருக்குது. என்னது கைக்கிளை, பெருந்திணை இது ரெண்டையுமே என்னது சேர்த்துக்கணும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து பாருங்க, கரணத்தேர் டேஷ் என பிரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரணத்து கூட்டல் ஏர் எப்படி பிரியுது? கரணத்து கூட்டல் ஏர். அடுத்த கொஸ்டின், ஓடையில் யானையும் யானை டேஷும் நின்றன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது என்னதுன்னா யானை கன்று. அப்போ யானை குட்டின்னு சொல்லக்கூடாது, யானை கன்று பார்த்துக்கங்க. அடுத்த கொஸ்டின், பகுபதத்தில் குறைந்தளவு இருக்க வேண்டிய உறுப்புகள் எத்தனைனா பகுதி, விகுதி அப்படின்னு கொஞ்சமாவது இருக்கணும். இது மொத்தம் என்ன இருக்குன்னா பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரி, விகாரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. அதில் குறைந்த உறுப்பு என்னன்னா அந்த பகுதி விகுதியாச்சும் இருக்கணும். அதுதான் வந்து இருக்கக்கூடிய குறைந்த அளவு உறுப்பு. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். உருவேனில் இலக்கண குறிப்பு தருகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உருவேனில் அப்படிங்கிறது உரிச்சொற்றொடர். இந்த உரு அப்படிங்கிறது உரிச்சொல். ஸோ அது தொடர்ந்து தொடர் வரனால உரிச்சொற்றொடர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்த கொஸ்டின், கீழ்காணும் தொடரில் சரியான விடையை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன ஆன்சர்னா யானையின் கண்கள் சிறியன. இதுதான் வந்து சரியான விடை. எப்படி அப்படின்னா இந்த கண்கள் அப்படிங்கிறது பன்மை. பன்மை வர்றப்ப நான் வரணும். இதுவே இந்த இடத்துல ஒருமை கண் அப்படின்னு மட்டும் வந்துச்சுன்னா அதுக்கு வந்து இந்த இடத்துல தூ வந்திருக்கணும். ஸோ இந்த இடத்துல இங்கே பாருங்களேன் தூ வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து என்ன வந்திருக்கணும் கண் அப்படின்னு வந்திருக்கணும். அதுதான் சரியாக இருந்திருக்கும். இங்கே வந்து சரியான விடை கண்கள் பன்மை வரும் பொழுது நான் வரணும். பன்மை வரும் பொழுது நான் வரணும். ஒருமை வரும் பொழுது தூ வரணும். அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம்.
அடுத்த கொஸ்டின் பாருங்க, உவமை விளக்கும் பொருளை கண்டறிந்து பொறுத்துக்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அத்தி பூத்தது போல் அப்படின்னா என்னன்னா அரிய செயல். அரிய செயலானது அத்தி பூத்த அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. உயிரும் உடம்பும் போல அப்படின்னா என்னன்னா ஒற்றுமை. ஒற்றுமையாக இருக்கிறது உயிரும் உடம்பும் போல. ஆற்றில் கரைத்த புலி பயனில்லை. இடி விழுந்த மரம் போல வேதனை. ஸோ இது நம்ம சாதாரணமாகவே மேட்ச் பண்ணிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 4123 இதுக்கு ஆன்சர். அடுத்து பாருங்கள், எண்ணிய எண்ணியாங்கு எய்துபவர் எண்ணியார் இந்த அடியில் அமைந்துள்ள மோனை வகையை தேர்ந்தெடுங்கன்னு கேட்டிருக்காங்க. என்ன மோனை அப்படின்னா கீழ்கதுவாய். கீழ்கதுவாய் அப்படின்னா என்னென்னா 1 4 2 இது வந்து இணையாக இருக்கணும். பாருங்கள் 1 4 2 இந்த இது சேமாக இருந்துச்சுன்னா கீழ்கதுவாய்னு சொல்லுவாங்க. அதாவது 1 4 2. அதே மட்டும் மேல்கதுவாய்க்கு என்ன சேமாக இருக்கணும்னா 1 4 3 இது சேமாக இருந்துச்சுன்னா மேல்கதுவாய்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இதுக்கு என்ன ஆன்சர்னா கீழ்கதுவாய் அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம இதுக்கு வந்து என்ன பார்த்தோம், இணைனா 1 2, கூலைனா 1 2 3, 1 2 3ன்னு சொன்னோன்னா கூழ் எடுத்து குடிச்சிடணும். இப்போ கீழ்கதுவாய் மேல்கதுவாய்க்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ பாருங்கள், இப்போ வாயினே இங்கே கொடுத்துருக்காங்களா ஷார்ட்கட்டு, அதனால் நம்ம ஒரு வாயவே வரைஞ்சிக்கலாம். இப்படி ஒரு வாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ஒரு வாய் இருக்குது. இப்போ பாருங்கள், கீழ்கதுவாய் மேல்கதுவாய் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். மேல்கதுவாய் இப்போ நம்மளுக்கு 1 4 பிரச்சனை இருக்காது. இப்போ 3 2 இதுதான் வந்து பிரச்சனையாக இருக்கும். ஸோ இந்த பாருங்கள் மேல்கதுவாய், மேல் வாய் அப்படின்னா இந்த மேல் உதடை எடுத்துக்கோங்க. இந்த மேல் உதடில் பாருங்கள் 1 2 3, அப்போ 3ன்னு ஞாபகம் வந்துடும் உங்களுக்கு. கீழ் வாயில் பாருங்கள், இந்த கீழ் வாயில் 2 வரும் பாருங்கள், 1 2. ஸோ அந்த எத்தனை லோ இருக்கோ அதை வந்து நம்ம வந்து கவுண்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். 1, இதை வேறு கலர் கூட மாற்றிக்கலாம் நம்ம. பாருங்கள் 1 2 3, அப்போ மேல்கதுவாய்னா 3 வரும். கீழ்கதுவாய் பாருங்கள் 1 2, அப்போ இதுக்கு 2 வரும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், தவறாக பிரிக்கப்பட்டுள்ள சொல்லை தேர்கன்னு சொல்லியிருக்காங்க. எது அப்படின்னா வெண்மதி அப்படின்னா வெண் கூட்டல் மதின்னு பிரிச்சிருக்காங்க. இது வந்து வெண்மை கூட்டல் மதி அப்படின்னு சொல்லி வந்திருக்கணும். ஸோ ஆப்ஷன் ஏ வெண்மதி இதுதான் வந்து தவறாக பொருத்தப்பட்டிருக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பிறமொழி சொல்லற்ற தொடர் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது. இதுதான் பிறமொழி அற்ற சொல்லு. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், கான்வர்சேஷன் இங்கிலீஷ் வேர்டு வந்துருச்சு. இங்கே விவாதம்ன்ற ஒரு வேர்டு வந்திருக்கு, ஸ்பீச்ன்ற ஒரு வேர்டு வந்திருக்கு. இதெல்லாம் பிறமொழி சொல். இதெல்லாம் எதுவும் இல்லை. ஸோ ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், சரியான சொற்றொடரை தேர்வு செய்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிறப்பில் உயர்வு தாழ்வு கருதல் தவறு, இதுதான் சரியான விடை. மற்றதெல்லாம் பாருங்கள் சரியாக அமைஞ்சிருக்காது. தாழ்வு உயர்வு, பிறப்பில் உயர்வு கருதல் தாழ்வு தவறு, இதெல்லாம் சரியாக செட் ஆகிருக்காது. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கீழ்காணும் வாக்கியங்களில் எவை சரியானவைன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு என்னது 3 4 சரியானவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எனது மகன் சரியான நெஞ்செழுத்தக்காரன், இது பேச்சு வழக்கு. அவரது தந்தை அவர் மீது உயிரையே வைத்திருக்கிறார், இதுவும் வந்து சரியான சொற்றொடர் இல்லை. இதுவும் அந்த பேச்சு வழக்கு தான். உயிரையே வைத்திருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு பேச்சு வழக்கு சொல்லுதான். அடுத்து பாருங்க, நுண்கூற்று சிறிதும் ஏற்கத்தக்கது அன்று, இது சரியாக அமைஞ்சிருக்கு. அவையெல்லாம் மாதவியின் நூல்கள், இதுவும் சரியாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்து பாருங்கள், முட்டையிட்டது சேவலா பெட்டையா, இவ்வினாவில் அமைந்துள்ள வலு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வினாவலு. எப்படி வினாவலு அப்படின்னா, சேவல் வந்து முட்டை போடாது. ஆனால் கேட்குற கொஸ்டின் பாருங்கள், முட்டையிட்டது சேவலா பெட்டையான்னு டவுட்டில் கேட்கலாம். ஸோ கேட்ட கொஸ்டின்லேயே வலு இருக்குது அப்படின்றதுனால தான் இது வினாவலு. அடுத்து பாருங்கள், வரை. இவ்வேர் சொல்லை வினையாளனையும் பெயராக மாற்றணும். எப்படி அப்படின்னா, வினையாளனையும் பெயர் அப்படின்னா என்னென்னா, ஒரு வினை வந்து வினையை குறிக்காமல் வினை செய்தவனை வந்து குறிச்சிது அப்படின்னா அது வினையாளனையும் பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வரைதல் அப்படிங்கிற ஒரு வினை அந்த வரைதல் அப்படிங்கிற செயலை குறிக்கல, அந்த செஞ்சவனை வந்து குறிச்சிருக்கு. எப்படி வரைந்தவன் அப்படின்னு சொல்லி குறித்தனால இது வினையாளனையும் பெயர். அது ஆப்ஷன் சி, வரைந்தவன் தான் வினையாளனையும் பெயர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பட்டியல் 1 பட்டியல் 2 வந்து பொருத்தணும். இங்கே வந்து அகநாற்று பாட்டோட வைப்பு முறை கொடுத்துருக்காங்க, இங்கே திணை கொடுத்துருக்காங்க. இதை ஆல்ரெடி நம்ம ஷார்ட்கட் போட்டிருக்கோம். நெய் வந்து பத்தலை அப்படின்னு சொல்லி சொன்னோம். அடுத்து வந்து 6 16 26 அப்படின்னு எதுக்கு சொல்லுவோம் அப்படின்னா, இந்த மருதத்திணைக்கு வந்து சொல்லுவோம். 6 16 இது வந்து மருதத்திணை. இதுக்கு என்ன ஷார்ட்கட் போட்டிருந்தோம்னா, அருமையான மருந்தை கொண்டு வா அப்படின்னு சொல்லி ஷார்ட்கட் போட்டிருந்தோம். அடுத்து 4 14 24 இது எதுக்கு வரும் அப்படின்னா, இந்த முல்லைத்திணைக்கு வரும். அதாவது இதுக்கு என்ன ஷார்ட்கட் போட்டிருந்தோம் அப்படின்னா, 4 மூலையிலையும் தேவதை இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஷார்ட்கட் போட்டிருந்தோம். அடுத்து பாருங்க 2 8 18 12 18 இதுக்கு பாருங்க குறிஞ்சி திணை வரும். அதாவது என்னன்னா 2 8 வந்து என்ன செய்யணும், நடந்தால் குறி பார்த்து அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட்கட் போட்டிருந்தோம். ஓகே, அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா 2 4 1 3. அடுத்து பாருங்க, ஒளி வேறுபாடு அறிந்து பொறுத்துக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வலை அப்படின்னா இங்கே பாருங்க 4th ஒன் அவங்களே மீன்பிடி வலைன்னு சொல்லிட்டாங்க. இந்த வலை கொடுத்துருக்காங்க. வலை அப்படின்னா பொந்து,
இந்த வாழைக்கு மீன் வகை, இந்த லைன் நமக்கு தெரியும் வாழை மரம் மர வகை. இப்போ என்ன ஆன்சர்? 4 1 2 3. ஓகே, அடுத்து பார்க்கலாம். பொருட்டன்று பிரித்து எழுதுக, அப்படி உரிய விடையை குறிப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. பொருட்டு கூட்டல் அன்று, இதுதான் சரியான விடை. அடுத்து பாருங்க, பொறுத்துக ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆயுத குறுக்கம். ஆயுத குறுக்கம்னா ஆயுத எழுத்து குறுகி வருது. ஸோ என்ன வரும் அப்படின்னா கக்ரீது. ஐகார குறுக்கம் அப்படின்னா ஐ குறுகி வரணும். எது? கடலை அப்படின்றது ஐ வருது பாருங்க சவுண்டு. ஔகார குறுக்கம்னா வௌவால், முதல் எழுத்து வௌ அவுன்னு வருது. அதாவது என்னதான் அந்த அவு எழுத்து முதல்ல வந்தால் 1.5 மாத்திரை அளவாக குறைஞ்ச ஒழிக்குன்னு இப்போ தானே ஒரு கொஸ்டின் பார்த்தோம். ஸோ முதல்ல வந்தனால இது குறைஞ்ச ஒழிக்குது, அதனால ஔகார குறுக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. மகர குறுக்கம் பாருங்க மரும், இந்த வார்த்தை குறைஞ்ச ஒழிக்குது. ஸோ இந்த மேட்சிங் தான் கரெக்டாக இருக்கும். அப்போ 3 4 1 2. அடுத்து பாருங்க, அகர வரிசைப்படி அமைந்துள்ளதை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. மனத்துயர் மீமிசை முன்னீர், இதுதான் சரியான விடை. ஃபர்ஸ்ட் எழுத்தோன்னே மனத்துயர், இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது. அடுத்து பாருங்க மாமா மீமி அப்படின்னு தான் வரும். ஸோ இந்த எழுத்து வந்துடும், அதுக்கப்புறம் தான் இந்த மே வரும். அப்போ இதுதான் சரியான விடை. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பின்வருவனவற்றை பொறுத்துக்கன்னு கேட்டிருக்காங்க. இங்கே இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. விரிநகர் அப்படிங்கிறது வினைத்தொகை. என்னது? வினைத்தொகை. எப்படி வரும் அப்படின்னா விரிநகர், விரிகின்ற நகர், விரியும் நகர்னு சொல்லிட்டு 3 காலத்துக்கும் வரும். அப்போ அது என்னது? வினைத்தொகை. மலரடி அப்படிங்கிறது உவமைத்தொகை. அதாவது மலர் போன்ற அடி, அதான் மலரடின்னு சொல்கிறாங்க. இந்த போன்ற மறைஞ்சு வந்திருக்கனால தொகை, அதனால் இது என்னது? உவமைத்தொகை. மா பலா வாழை, இது உம்மைத்தொகை. மாவும் பலாவும் வாழையும் அப்படின்றது மறைஞ்சு வந்திருக்கு. ஸோ உண்மை தொகை. முதுமரம் அப்படின்னா முதுமையான மரம். இந்த மை அப்படிங்கிற தொகை பண்பு தொகை மறைஞ்சு வந்திருக்கு. ஸோ இது பண்பு தொகை. அப்போ 2 3 4 1 அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். அடுத்து பாருங்க, கீழே தரப்பட்டுள்ளவற்றில் சரியானவை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் யான் என்பவை தன்மை ஒருமை பெயர்கள். ஆமாம், தன்மையில் ஒருமை. நாம் யாம் அப்படிங்கிறது தன்மையில் பன்மை. வேற்றுமை உருவை ஏற்கும் போது யான் என்பது என் ஒன்றும், யாம் என்பது எம் அப்படின்னும் நாம் என்பது நம் அப்படின்னு தெரியும்னு சொல்கிறாங்க. ஸோ இது 3மே கரெக்டாக அமைஞ்சிருக்கு. அதனால 1 2 3 சரியானவை. ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கூவா முன்னம் இளையோன் குறுகி நீ கொடுக்கப்பட்டுள்ள செயலில் அடிக்கோடிட்ட சொற்களுக்கு பொருத்தமான இலக்கண குறிப்பை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க. இந்த கூவா அப்படிங்கிறது கூவாத அப்படின்னு வந்திருக்கணும். தா போடலை, அதனால ஈறு கேட்டு போயிடுச்சு. இது கூவான்றது எதிர்மறை. கூவாத முன்னம் அப்படிங்கிறது இந்த பெயரச்சம் அப்படிங்கிற பெயரச்சத்தை கொண்டு முடியுது இல்லையா, அதனால ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்க குறுகி, குறுகி நின்றான். அப்போ ஈ வந்திருக்கு. நின்றான் அப்படிங்கிற ஒரு வினைச்சொல்ல முடிஞ்சு எச்ச வினையா நிற்கிது, அதனால இது வினையச்சம். ஸோ வீறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் வினையச்சம், இதுக்கு சரியான ஆன்சர். ஓகே, அடுத்து பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின், இன்மையுள் இன்மை விருந்தொரால், இதில் விருந்து என்பதன் இலக்கண குறிப்பு தருகன்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா பண்பாகு பெயர். எது? பண்பாகு பெயர். இதில் பண்பு பெயர் உங்களுக்கு டவுட் வரும். இது ஏன் பண்பாகு பெயர் அப்படின்னா, இன்மையுள் இன்மை விருந்து ஒரால், அதாவது துன்பத்திலையும் துன்பம் என்ன அப்படின்னா, வந்த விருந்தினருக்கு அந்த உணவு படைக்க முடியாத நிலையை தான் துன்பத்திலும் துன்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இந்த விருந்து அப்படிங்கிறது பண்பை குறிக்காம அந்த உணவை குறிச்சனால இது ஆகு பெயர், அதனால இது பண்பாகு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பண்பு பெயர் டவுட் வரக்கூடாது. பண்பாகு பெயர் தான் இதுக்கு சரியான விடை. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்தணும். 3 காலங்களில் ஒன்றனை உணர்த்துவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா 3 காலத்தில் ஏதாச்சும் ஒன்றை உணர்த்தினா போதும், அது வினைமுற்று. எது? வினைமுற்று. அடுத்து முக்காலத்தையும் உணர்த்துவது எது அப்படின்னா இந்த வினையச்சம். எது? வினையச்சம். வினையச்சம் தான் 3 காலத்தையும் உணர்த்தும். படித்தல், கற்பித்தல், எழுதுதல், இதெல்லாம் என்ன அப்படின்னா தொழிற்பெயர். எனது? தொழிற்பெயர். தல் முடிஞ்சிருக்கு இல்லையா, தொழிற்பெயர். முற்று பெறாத வினைச்சொல் பெயரில் முடிவது பெயரச்சம். எனது? பெயரச்சம். 2 3 4 1 இதுக்கு ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, பொருந்தாத இணையினை கண்டறிகன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே திணை கொடுத்துருக்காங்க, இந்த சைடு தொழில் கொடுத்துருக்காங்க. இது எந்த பொருந்தாததுன்னா மருதம் மீன் பிடித்தல் உப்பு விட்டல்னு கொடுத்துருக்காங்க. இது பொருந்தாதது. இந்த மீன் பிடித்தலும் உப்பு விட்டலும் நெய்தல் திணை தொழில்கள். ஸோ இது மருத திணைக்கு மேட்ச் பண்ணி விட்டுருக்காங்க. ஓகே, இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம பார்க்கலாம். முல்லை திணை வரகு விரித்தல் களை பறித்தல். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, வர்றப்பதான் முள்ளு குத்துச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். இங்கே பாருங்க களை பறித்தல், களை பறிக்கும் போது முள்ளு குத்திருச்சுன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்க பாலை, பாலைனா மணல் சார்ந்த இடமும். அங்கே பாலைவனமாக தான் இருக்கும், ஒரு வேலையும் நடக்காது. ஸோ அங்கே அந்த கொள்ளையடித்தல், திருடுதல், இந்த மாதிரி வேலையெல்லாம் நடக்கும். ஸோ அப்படியுமே ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி அப்படின்னா பாலை நிறைய குட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். நிறை அப்படின்னா என்னன்னா ஆடு மாடு அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதை தான் அவங்க சொல்கிறாங்க, நிறை கவர்தல்னு. அடுத்து பாருங்க பாலை சூறையாடிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து குறிஞ்சி தேனெடுத்தல் கிழங்ககழ்தல், அதாவது குறிஞ்சினா மலையும் சார்ந்த இடமும். ஸோ அங்கே தேன் அதிகமாக இருக்கும், அதுவும் இல்லாமல் கிழங்கு அதிகமாக மலைப்பகுதியில் விளையும். ஸோ அதனால்
இதுக்கு என்ன தொழில் அப்படின்னா தேனிடத்தில் கிழங்கல்தல். இப்படி டைரெக்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். குறிஞ்சியை உறிஞ்சி ஞாபகம் வச்சுக்கோங்க. தேனை வந்து உறிஞ்சி உறிஞ்சி குடிக்கிறான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்க கிழங்கு அகழ்தல். அதாவது குறிப்பாத்து அடிக்கணும் அப்படின்னா கிழங்கு நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து பாருங்க அகர வரிசைப்படி சரியாக அமைந்த சொல் வரிசையை கொடுப்புகள்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்வோம், உயிரெழுத்து தானே போடுவோம். அப்போ அமிர்தம், அமிழ்து, அமிழ்தம், அமிழ்தல் இந்த மாதிரி தானே வரும். ஆனால் இங்கே பாருங்க உயிர்மை எழுத்துக்கு உண்டானதை ஃபர்ஸ்ட் லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஏன் இப்படி கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல, தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு ஆப்ஷன் சி கண், கண்டம், கண்டு, கன்னி இதுதான். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து அப்பிசி மாதம் அடமலை இம்பாங்க தொடரின் பிழை நீக்கிய வடிவம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த அப்பிசி அப்படின்றது ஐப்பசியை தான் பேச்சு வழக்கில் அப்படி சொல்கிறாங்க. ஐப்பசி மாதம் அடைமலை என்பார்கள். இதுதான் சரியான விடை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வினியாஸ் எஜுகேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.